டிவிக்கு விஜய் வந்து நகர்ப்புறத்துல தான் பர்ஃபார்ம் பண்றாங்க இந்த யூத் மத்தியில. பட் கிராமப்புறத்துல வந்து 160 சீட்டுக்கு மேல இருக்குது. அங்கெல்லாம் அவங்க பர்ஃபார்மன்ஸே இல்ல. அவங்க கேண்டிடேட் யாருன்னே மக்களுக்கு தெரியாது. அங்க தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு வந்து உதயசூரியன், ரெட்டை இலை, இது ரெண்டு தான் அவங்களுக்கு தெரியும். வேற எந்த சிம்பிள் நீங்க வந்து விசில கொண்டு போய் எல்லாம் சேர்க்க முடியாது. அங்கெல்லாம் கிராமப்புறத்துல அங்கெல்லாம் ரொம்ப பர்ஃபார்மிங் வந்து ரொம்ப பேடா பர்ஃபார்ம் பண்றாங்க டிவிக்கு. ஒரு 7 தொகுதி நான் இப்ப சொல்றேன், டிவி கேட்க ஒரு 7 தொகுதி அங்கதான் ஃபைட் கொடுக்குறாங்க. வேற எல்லா இடத்துலயும் அவங்க 3வது இடம் தான். ஓகே, 7 தொகுதியில எந்த முதல் இடத்துக்கா இரண்டாவது இடத்துக்கா? இரண்டாவது இடத்துக்கு. இரண்டாவது இடத்துக்கு கொடுக்குறாங்க. இரண்டாவது இடத்துல ஒரு 7 டு 10 தொகுதியில் இருக்காங்க. அது வந்து கேண்டிடேட்டோட இது பர்சனல் இதனால அவங்க கொஞ்சம் 2வது இடத்துல இருக்காங்க. அது கூட 3வது இடத்துக்கு போற சான்ஸ் இருக்குது. பட் சீட் கன்வர்ஷன் ஆகாது சார். இப்ப விஜய்க்கு 15%, அந்த வாக்குகள் எந்த கட்சியிலிருந்து எடுக்கப்பட்ட வாக்கு, யாருடைய வாக்கு? நான் 1.5 மாசமா சொல்லிட்டு இருக்கேன், ஏடிஎம்கே அலைன்ஸ் வீக் ஆயிடுச்சு. டிவிக்கு விஜய் ஏடிஎம்கேக்கு வர்ற வாக்கெல்லாம் ஒரு செக்மெண்ட் இருக்கு, அது வந்து ஆன்டி டிஎம்கே செக்மெண்ட். அது வந்து டாக்டர் அண்ணா இருந்ததுல இருந்து அது வந்து திமுகக்கு எப்போதுமே போகாது, அது அதிமுக போகும். இப்போ ஆன்டி இன்கம்பன்சி வேவ்னு இருக்குது ஒரு சில சதவீதம். அந்த சதவீதம் வந்து அதிமுக போகணும். அந்த அந்த ஓட்டு அதிமுக போற ஓட்டும் டிவி கேக்கு வருது. அதனால பாதிப்பு வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து நிறைய பாதிக்கப்படுறது வந்து அதிமுக அலையன்ஸ் தான். இதுல வந்து அதிமுக வாக்குகளும் விஜய்க்கு போகுது, பாஜக வாக்குகளும் விஜய்க்கு போகுது, என்டிகே வாக்குகளும் போகுது, விசிகே வாக்குகளும் போகுது, இன்ஃபேக்ட் டிஎம்கே வாக்குகளும் சில பர்சன்டேஜ் போகுது, காங்கிரஸ் வாக்குகளும் போகுது. இதனாலதான் அவங்க வந்து 15% மேல வாங்குறாங்க ஓவரால் தமிழ்நாடுல.